ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எபிசோட் நம்பர் 94. நந்தினி வந்துட்டு பெண்ணை கொடுத்துட்டு பார்த்தது போதும் சைன் பண்ணுன்னு சொல்லிட்டு நோட்டெல்லாம் எடுத்து பக்கத்தில் வைக்கிறா. அவன் சைன் பண்ண போகும்போது கையில் அடிபட்டதால் அவனால் பண்ண முடியல, ரொம்ப வலிக்கு போல். இவ பார்த்து ஃபீல் பண்ணுறா. அப்புறம் அவளே கையை பிடிச்சி ஹெல்ப் பண்ணுறா. ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக நின்று பார்த்துட்டு இருக்கும்போது அந்த போலீஸ் வந்துட்டு, இங்கே என்ன நடக்குது, இது ரிஜிஸ்டர் மேரேஜ் இல்லைப்பா, உங்களை சாட்சி கையெழுத்து தான் போட சொன்னேன், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு கேப் விட்டு நிற்கிறாங்க. அப்புறம் நந்தினி, உன் கையில் அடிபட்டிருக்க பாரு, நீ ஹாஸ்பிட்டல் போ, பிளட் வருதுன்னு சொல்லும்போது, நீ என்ன விளாடுறியா, என் கையென்ன உடஞ்சா போயிட்டு லைட்டாக அடிபட்டிருக்கு, அவ்வளோதான், சீக்கிரம் சரியாகிறோன்னு சொல்கிறான். அவன் என்னது லைட்டாவா, உன்னால் ஒரு பெண்ணை கூட பிடிக்க முடியல, ஒழுங்காக போன்னு சொல்லும்போது, சரி நான் போகிறேன், அதுக்கு முன்னாடி நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, அப்போ தான் நான் போவேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவன் உன்னை நான் எப்பவும் மன்னிக்க மாட்டேன், அதை தூர விட்டுட்டு ஒழுங்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியை பாருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியில் போகிறான். அவன் சோகமாகவே நின்றுட்டு இருக்கான். அப்புறம் ரெண்டு பேரும் வெளியில் வராங்க. நந்தினி போய் அவள் ஃப்ரெண்டு கண்ணை தொடச்சி விட்டுட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. ஒரு பக்கம் சோகமாக நின்றுட்டு இருக்கா. என்னதான் ஹர்ஷத் கெட்டவனாக இருந்தாலும் அவள் அண்ணா இல்லையா, அவள் அண்ணா ஜெயிலுக்கு போனதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதை நோட் பண்ண கபீர் மாணிக்க சிக்னல் கொடுத்து அவளை சமாதானப்படுத்துங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவனும் தோளில் கையை வச்சு, சேடாக இருக்காதப்பா, எங்களுக்கு புரியுது, என்னதான் இருந்தாலும் அவன் உன்னோட அண்ணா, பண்ண நடக்கிறது நடந்து தானே ஆகும், ஃபீல் பண்ணாத, எல்லாம் சரியாகிரும்னு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அவன் தோளில் கை வச்சிருக்கதை பார்த்து த்ரூ ரொம்ப பொசசிவ் ஆகி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சரி எல்லாரும் வாங்க, நம்ம எல்லாரும் ஹக் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, வாங்க ஹாப்பியாக ஒரு ஹக் பண்ணிக்கலான்னு கூப்பிடும்போது த்ரூ ஒரு ஓரமாக அப்செட்டாகவே நின்றுட்டு இருக்கான். அன்னைக்கு அவனை கூப்பிட்டு, நீ என்ன ஹோமாவில் இருக்கியா வான்னு கூப்பிட்டு எல்லாரும் ஹாப்பியாக ஹக் பண்ணுறாங்க. அந்த கேப்பில் த்ரூ ஆலியா கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிறான். அவளும் ஒரு லுக் விடுறா. ரெண்டு பேரும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் முக்தி நவ்யா அலறதை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. ஏன்னா அவளும் ஹர்ஷத்தால் ரொம்ப கஷ்டப்பட்டா. அதனால் நவ்யாவோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு நான் உங்களை ட்ரா பண்ணுறேன்னு சொல்லும்போது இவங்க எல்லாரும், உனக்கு என்னாச்சு, நீயா இப்படி சொல்கிறேன்னு கேட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆமாம், இதில் சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குது, நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னா என்னன்னு கேட்கும்போது, சேச்சே எப்போதும் நீ கரெக்டாக தான் இருப்பேன், இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்க, அப்போ போய் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறான். ஆலியாவும் அவளை ஏன்டா கிண்டல் பண்ணுறீங்க, அவளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு இருக்கா, விடுங்கன்னு சொல்லும்போது, தாராளமாக மாறட்டுமே, நான் எப்போ வேண்டான்னு சொன்னேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. நந்தினி மாணிக்கையை பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கா. கபீர் அதை பார்த்துட்டு கொஞ்சம் அங்கே பாருன்னு சொல்லும்போது மாணிக்கம் அவளை பார்க்குறான். அவனோட கையவே பார்த்துட்டு இருக்கா. இவன் நம்மளை மன்னிக்க மாட்டேன்னு சொன்னால, இவளையே நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறான். கபீர் பார்த்துட்டு, ஆக உங்கள் கதை தொடரப்போகுது அப்படி தானேன்னு கேட்கும்போது இவன் பேச்சை மாற்றுறதுக்காக ஒரு வழியாக பழைய கபீர் திரும்ப கிடச்சிட்டான். ஆனால் அவங்க அம்மா ஏன் இப்படி பண்ணாங்கன்னு கேட்குறான். அதை பற்றி இப்போ பேசாதடா, அதை நினச்சாலே கோவமாக வருதுன்னு சொல்லும்போது, சரி சரி விடு, எப்போ தோணுதோ சொல்லுன்னு சொல்கிறான். இவனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ஆலியா ஹர்ஷத்தை நினச்சி அழுதுகிட்டே இருக்கா. த்ரூ பார்க்குறத பார்த்து கர்ச்சீஃப் எடுத்து க்ளீன் பண்ண போகிறா. ஆனால் அது காற்றுல பறந்து போயிடுது. உடனே த்ரூ பக்கத்தில் டீ விற்கிறவங்களை கூப்பிட்டு ஒரு டீ வாங்கி ஆலியா கிட்ட கொடுக்கும்போது, அவன் எனக்கு வேண்டாம், டீ குடிக்கிற மூடி இப்போ எனக்கு இல்லைன்னு சொல்கிறான். அவன் இது குடிக்கிறதுக்கு இல்லை, உன்னோட கண்ணீரை கழுவுறதுக்கு, இங்கே எங்கேயும் தண்ணி இருக்கிற மாதிரி தெரியலை, அதுக்கு தான் சொல்லும்போது, ஓ தண்ணி இல்லைன்னு இப்படி கொதிக்கிற டீயை வச்சு என் மூஞ்சியை கழுவ சொல்கிற அப்படி தானேன்னு கேட்குறா. அவன் ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு வாயாலேயே ஊதி ஆற வச்சுட்டு இருக்கான். இப்போ பார்த்துட்டு, ஏன் த்ரூ இப்படி பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. அதுக்கு, நீ இப்படி சிரிப்பேன்னா நான் பைத்தியமாகவும் தயாராக இருக்கேன்னு சொல்கிறான். எப்படியெல்லாம் பிக்கப் பண்ணுறாங்கப்பாங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் கபீரும் மாணிக்கும் நைட்டு பார்ட்டி பண்ணலான்னு பேசிகிட்டு இருக்கும்போது நந்தினி அங்கே வர்றா. கபீர் பார்த்துட்டு, என்னாச்சு நந்தினி, இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்ட, மாணிக்கை மிஸ் பண்ணுறியா என்னன்னு கேட்கும்போது மாணிக் பார்க்குறான். கபீர், சும்மா கேட்டேன்டா, அப்படி பார்க்காதன்னு சொல்லும்போது நந்தினி, உன்னோட ஃபோனை கார்லேயே விட்டுட்டு வந்துட்டு அதை கொடுக்க தான் வந்தேன்டா புடின்னு சொல்லும்போது மாணிக் வாங்குறான். கபீர், மாணிக் சார், அது என்னோட மொபைல், நந்தினி என்கிட்ட தான் கொடுக்க வந்தா, கொடுங்கன்னு வாங்குறான். இவ திரும்பவும் அடிபட்டிருக்கதை பார்த்துட்டு, நீங்கள் பார்ட்டி பண்ணுங்க இல்லை பண்ணாமல் போங்க, அதுக்கு முன்னாடி உன் ஃப்ரெண்டை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறா. இவனும் கேட்டுட்டு, ஓகே மேடம், நீ கேட்டலாம் மாணிக், நந்தினி மேடம் என்ன சொல்கிறாங்கன்னு, அவங்க உன்னைய பத்திரமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் செக் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது, எனக்கு கேட்டது கபீர் சார், போதும் நீங்கள் நிறுத்துங்கன்னு சொல்கிறான். இவ பார்த்துட்டே கிளம்பும்போது, ஒரு நிமிஷம் மேடம், உங்கள் கோட் செமையாக இருக்குன்னு சொல்கிறான். அவள் பார்க்குறா. அதுவே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நல்லா போட்டுட்டு மனசு இருந்தால் கொடுங்க, இல்லைனா வேண்டான்னு அவங்க ரெண்டு பேரையும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இவன் முறைச்சிட்டே அங்கேருந்து கிளம்பும்போது கபீர் ரெடியாக இருன்னு சொல்கிறான். அதே மாதிரி நந்தினி திரும்பி மாணிக்க பார்க்குறா. இவனும் அதை பார்த்து சிரிக்கிறான். அவள் அப்படியே பார்த்துட்டே அங்கேருந்து போகிறா. கபீர் இவங்க பண்ணுறதை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கான். அப்புறம் எல்லாரும் பார்ட்டி பண்ணுறதுக்காக மாணிக் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனால் அவன் நந்தினியை பற்றியே நினச்சிட்டு இருக்கான். கபீர் பார்த்துட்டு சும்மாவாக இருப்பான். மாணிக் பக்கத்தில் வந்துட்டு, மாணிக் சார் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது சூப்பர்னு சொல்கிறான். அவன் என்கிட்ட யாரை பற்றியாச்சும் பேசணுமான்னு கேட்கும்போது, இல்லையே யாரை பற்றி பேச சொல்கிறேன்னு கேட்குறான்.
நந்தினியை பற்றி அப்படின்னு சொல்லும்போது இவன் அப்படியே அமைதியாகிட்டு நந்தினியை பற்றியா, அவளை பற்றி பேச என்ன இருக்குன்னு கேட்குறான். கபீர் உனக்கு என்ன அம்னீஷியாவா, அதுக்குள்ளே மறந்துட்டேன்னு சொல்லிட்டு இவன் காலேஜில் வச்சு நண்பா நீ எங்கே இருக்க, நான் உங்ககிட்ட பேசியே ஆகணும், இங்கே ஒருத்தி என்னைய பைத்தியமாக்கிட்டு இருக்கான்னு அனுப்புனதை எடுத்து காமிச்சு சிரிச்சிட்டு இருக்கான். இவன் அது அப்படின்னு சொல்லும்போது முக்தி நிறைய ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறா. மாணிக்கு வா அங்கே பாருன்னு சொல்லி சமாளித்து எந்திரிச்சு வந்துடுதான். இப்போ தப்பிச்சுட்ட, திருப்பி நீ மாட்டாமலா போயிடுவ, அப்போ உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். எல்லாரும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு நிமிஷம் இல்லைங்க, இந்த பிளான் இவ்வளோ சக்ஸஸ் ஆனதுக்கு முக்கிய காரணமே நந்தினி தான். அவள் தானே ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை உள்ளே அனுப்பியிருக்கா. அவளே செலிப்ரேஷனில் இல்லைனா எப்படின்னு கேட்கும்போது ஆமாப்பா நீ சொல்கிறதும் கரெக்டு தான், நம்ம அவளையும் கூப்பிடலான்னு சொல்கிறா. அதுக்கு நீயா இப்படி பேசுகிற, உனக்கு தான் அவளை சுத்தமாக பிடிக்காதலான்னு சொல்லும்போது ஆமாம் பிடிக்காது தான், என்ன பண்ண, நம்ம ரோமியோ தான் அவளை லவ் பண்ணிட்டு இருக்கானே அதையும் பார்க்கணும்லான்னு சொல்லும்போது ஆமாம்மா கண்டிப்பாக நீ போய் நந்தினியை கூட்டிகிட்டு வாடான்னு சொல்கிறான். இவன் மனசில் தான் இப்போ ஆலியா இருக்காளே, அவன் எப்படி போவான், அவளுக்கு கால் பண்ணுங்க அவளே வந்துருவான்னு சொல்லும்போது ஏன்டா இப்படி மாங்காய் மாதிரி இருக்க, இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு பொக்கை எடுத்து கொடுத்துட்டு போய் கூட்டிட்டு வான்னு சொல்லும்போது அவன் போகாமல் அப்படியே நின்றுட்டே இருக்கான். ஆலியா நீயாச்சும் இவனுக்கு புரிய வைப்பான்னு சொல்லும்போது அவள் சொல்கிறது கரெக்டு தான், போய் கூட்டிட்டு வான்னு சொல்கிறா. அவன் நீ கூடவா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கான். கபீர் அவனுக்கு இஷ்டம் இல்லைன்னா விடுங்களேன், மாணிக் போய் கூட்டிகிட்டு வருவான். அப்படி தானே மாணிக் அப்படின்னு கேட்கும்போது என்னது மாணிக்கா, அவனை அவளை லவ் பண்ணுறான், த்ரூ தானே பண்ணுறான், அவனே போய் கூட்டிகிட்டு வரட்டும்னு சொல்லி அனுப்பி விடுறா. ஆலியா பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறா. மாணிக்கும் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். கபீர் என்னை மன்னிச்சிருடா, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன் என்னால் முடியலைன்னு சொல்லும்போது சூப்பர் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஹாஸ்டலில் நந்தினி நவ்யாவுக்கு பால் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு நீ ஒன்றுமே சாப்பிடலை, எனக்காக இதை மட்டும் குடின்னு சொல்லும்போது அவள் எனக்கு எதுவும் வேண்டாம், என்னை கொஞ்சம் தனியாக விடுன்னு சொல்கிறா. அவள் பக்கத்தில் உட்காந்து நான் இப்படிலாம் பண்ணதுக்கு என்னை மன்னிச்சிருப்பா ப்ளீஸ், அவன் நல்லவன் இல்லை, அதை புரிய வைக்க தான் இப்படிலாம் பண்ணேன்னு சொல்லும்போது என்னோட காதல் நம்பிக்கை எல்லாம் பொய்யாகிட்டுன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற, இப்போவாச்சும் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னு சந்தோஷப்படு, உன்னோட லவ் கைமீறி போனதுக்கப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சால் என்ன ஆகிருக்குன்னு சொல்கிறா. அவள் அழுதுகிட்டே எதுவும் பேசாமல் தூங்குறா. நீ வீட்டுக்கு கிளம்பும்போது குரூப்பில் நல்லபடியாக அந்த பிளானை முடிச்சிடும்னு எல்லாரும் ஹாப்பியாக மெசேஜ் போட்டுட்ருக்காங்க. நந்தினியும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. அப்புறம் நந்தினி உன்னோட ட்ரெஸ்ஸை வாங்கிட்டியான்னு மாணிக்க மெசேஜ் பண்ணும்போது திடீர்னு என்ன யோசிச்சாலோ தெரியலை, பண்ணாமல் டெலீட் பண்ணுறா. அப்போ த்ரூ அவளுக்கு கால் பண்ணிவிட்டு நந்தினி நான் கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீ சீக்கிரமாக கீழே வான்னு கூப்பிடும்போது என்னாச்சு இந்த நேரத்தில் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா, மாணிக்கு எதுவும் ஆகலைல்ல, அவன் நல்லா தானே இருக்கான்னு பதட்டமாகவே கேட்குறா. த்ரூ ஏன் இப்படி, அவன் நல்லா தான் இருக்கான், நீ ஃபஸ்ட்டு கீழே வான்னு சொல்லும்போது நந்தினியும் வேகமாக வந்துட்டு அவன் பைக்கில் உள்ள ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கா. த்ரூ வா பார்ட்டிக்கு போகலாம், உனக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லும்போது இல்லைப்பா நீங்களே இப்போ தான் சேர்ந்துருக்கீங்க, நான் இதுக்கு நந்தி மாதிரி குறுக்க வந்துட்டு, அது மட்டும் இல்லாமல் நவ்யா வேற ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா, அப்படி இருக்கும்போது அங்கே நான் எப்படி ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்கிறா. த்ரூ நீ எல்லாரும் நினச்சும் கஷ்டப்படுறலான்னு கேட்கும்போது நீ என்ன சொல்கிற எனக்கு புரியலை, நான் யாரை நினச்சி கஷ்டப்படுறேன்னு கேட்குறா. அவன் நவ்யாவை நினச்சி அப்புறம் மாணிக்க நினச்சோம் அப்படின்னு சொல்லும்போது பாவம் அவனுக்கு அடிபட்டுட்டுல, நான் எல்லாரை பற்றியும் யோசிக்க தான் செய்வேன், எனக்கு எல்லாரும் முக்கியம்தான், நீ கூட ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு ஒரு தயக்கமாகவே த்ரூ நீ நல்லா தானே இருக்கேன்னு கேட்கும்போது ஆமாம் எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன் ஏன்னு கேட்குறான். இல்லை அன்றைக்கி நான் நோ சொன்னேன்ல, ஆனால் தேங்க்ஸ் த்ரூ, நான் நோ சொல்லியும் நீ இப்போ வேற உன்னோட ஃபீலிங்ஸை நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இடையில கொண்டு வந்ததே இல்லைன்னு சொல்லும்போது அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இவன் என்னாச்சுன்னு கேட்கும்போது அப்போ நீ நான் சொன்னதெல்லாம் நம்புறியான்னு கேட்குறான். ஆமாம் அப்போ நம்ப வேண்டாமான்னு கேட்டுட்டு இருக்கா. இங்கே மாணிக் ஒரு ஏக்கத்தோட வாசலையே பார்த்து நந்தினிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் கைஸ். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் வரத எபிசோட பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்டு அடுத்தடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.